வணக்கம். பல தடைகளை தாண்டி ஒரு வழியா இந்த கருப்பு படத்தை பார்த்தாச்சு. எப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள படாத படம் ஆகிட்டா. எப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி 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 ரிலீஸ் டேட் அன்னைக்கும் தள்ளி போய் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. கருப்பன் வரான், வழி மறிக்காதே. வழி மறிச்சுக்கிட்டே இருக்கீங்க. படம் ரிலீஸ் ஆக போது நல்ல செலிப்ரேஷனா பண்ணி படம் பார்க்கறதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி திடீர்னு ஷோ கேன்சல் ஆயிட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொன்னா எப்பரா இருக்கும்? நாளைக்கு 8 மணிக்கு வா. 8 மணிக்கு வா. 8 மணிக்கு வா. நாளைக்கு 8 மணிக்கு வா. இந்த டேட்ல தான் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க போஸ்டர்லாம் வச்சு. ஆனா இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலன்னு ஒரு போஸ்ட் கூட போட மாட்டாங்க. சரி காலையில ரிலீஸ் ஆகல, மதியம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடலாம்ல. டெய்லி 8 மணிக்கு அந்த ஆள் வீட்டு வாசல்ல போய் நிப்ப ரஜினி. நின்னு கால் வலி வந்ததுதான் மிச்சம். சரி மதியமும் ரிலீஸ் ஆகல, ஈவினிங் ரிலீஸ் ஆகலன்னு ஒரு போஸ்ட் போடலாம்ல. எத்தனை டைம்டா தியேட்டருக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வருது. எனக்கு கூட பரவாயில்ல, இதான் பொழப்பு, நான் போய் தான் அவனு, வேற வழி இல்ல. நிறைய ஃபேன்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிட்டான்னு தியேட்டர் வாசலே உட்காந்துருக்காங்க. உட்காருங்க சார், டைம் ஆகும். அவங்க எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் 2 நாளா இங்க தான் சார் இருக்கேன். இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகலைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி இல்ல 1 hourக்கு முன்னாடியாவது ஒரு போஸ்டாச்சும் போடுங்க. அஃபிஷியலா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ஓகேடா படம் ரிலீஸ் ஆகல, நம்ம வீட்டிலே இருக்கலாம், இல்ல வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். அதை தயவு செஞ்சு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டு படம் நல்லா இருக்கும், நானும் அஃபிஷியலா ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இது எல்லாத்தையும் ஒரே ஒரு மனுஷனுக்காக பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஓரமா தள்ளி வச்சுட்டு கருப்பு படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட எதிர்பார்ப்புங்கிறது இந்த படத்து மேல கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ட்ரைலர்லயே ஸ்டோரி ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு கமர்ஷியல் மூவியா இருக்க போது, அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி வில்லனா வர போறாரு. இது ஏன் இடம், ஏன் கோட், எப்படி இருக்க போது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் போனேன். ஆனா நான் நினைச்ச மாதிரியே இருந்துச்சா இல்ல உண்மையாவே படம் சூப்பரா இருந்துச்சா அப்படிங்கறத பார்க்கலாம். இதெல்லாம் சப்பு மேட்டர் சார். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கோர்ட்ல நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்க கருப்பசாமி ரூபத்தில் சூர்யா வருகிறார். அவர் அந்த அநியாயங்களை தட்டி கேட்டாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையே. சும்மா ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், நீங்க அங்க போய் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் தி ஒன் சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வர எல்லா சீனுமே தெறிக்க விட்டுருன்னு சொல்லலாம். வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். இந்த படத்துக்கு அவரோட ரோலுக்கு என்ன தேவையோ அது வந்து பர்ஃபெக்ட்டா நீட்டாவே பண்ணிருக்காரு. முக்கியமா சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வர எல்லா சீனுமே சும்மா நெருப்பா இருக்கு, தியேட்டரே கொளுத்திட்டாங்க. முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும், அதுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெறித்தனமா இருக்கும். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. அடுத்து ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனா அவர் என்னதான் நல்லா நடிச்சிருந்தாலும் அவரோட ரோலை கடைசி வரைக்கும் அவரால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல. நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். அடுத்து த்ரிஷா வந்துட்டு ஒரு டம்மி ரோல்ல தான் நடிச்சிருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, த்ரிஷா இடத்துல ஆர்ஜே பாலாஜியும், ஆர்ஜே பாலாஜி இடத்துல த்ரிஷாவும் நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். செத்து போ அப்பதான் அவங்க சொன்ன மாதிரியே பீக் சம்பவம் லோடிங் கரெக்டா இருந்திருக்கும். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா அது இந்திரன் தான். அவரோட நடிப்பும், அவருக்கு பொண்ணா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். இவங்க 2 பேர் தாண்டா படத்திலேயே ரொம்ப ரியலா இருந்தாங்க. மத்த எல்லாமே ஃபேண்டசியா இருந்தா கூட இவங்க மட்டும்தான் ரியாலிட்டியில இருந்தாங்க. அதனால இவங்களோட கேரக்டர் மட்டும் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. மத்தபடி எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் நன்றாகவே நடிச்சாங்க. பினோ ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? அடுத்து இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் கார்டு ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்கும். அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. இந்த பக்கா தியேட்டர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு ஒர்த்தான படம்னா அது இதாண்டா. இது ரொம்ப ஓவரா கூறமோ கூற மாதிரியா இருக்கு. ஆசு கூட தெரியல ஆர்ஜே பாலாஜின்னா. நீங்க ஓடிடில பார்த்தா கூட இந்த ஒரு ஃபீல் வராது, தியேட்டர்ல பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ஒருவேளை இந்த படம் பார்க்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு தியேட்டர்ல பார்க்கலாம். ஆனா இதை வச்சு மட்டும் முடிவு பண்ணாதீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் சொல்றேன். ஸ்டார்டிங்ல வர என்ட்ரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் வருவாரு அந்த ஒரு சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹீரோவை எலிவேட் பண்ற நிறைய சீன்ஸ் எல்லாமே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. இது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. என் பேரு சரவணன், எனக்கு இன்னொரு பேரு. அடுத்து சாய் அபியங்கரோட மியூசிக் தான். இதனால நான் பாசிட்டிவ் சொல்லுவேன்னு சொப்பனத்திலும் கண்டதிலே சார், எல்லாம் தெய்வத்தின் அனுகிரகம். இல்ல உண்மையாவே நல்லா தான் இருந்துச்சு. அந்த விஷுவலுக்கு ஏத்த மாதிரி, அந்த ஹீரோட மாஸ் என்ட்ரிக்கு ஏத்த மாதிரி மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு.
நான் கூட இந்த சாங்கனா ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்னடா ஏதோ கடமட இந்த மாட்டிக்கு போட்டு நாய்ஸ் பொல்யூஷனா இருக்கு, இதெல்லாம் ஒரு சாங்காடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் கேட்க உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லிரிக் மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. நாம வந்துட்டு ஒரு சாங் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த லிரிக் வந்து நமக்கு மனப்பாடம் ஆகிடும். அதானே அந்த லிரிக் சொல்லு. உண்மையாவே எனக்கு இப்போ வரைக்கும் லிரிக்கே என்னன்னு தெரியலடா. லிரிக்கே புரியனாலும் சாங் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் லிரிசிஸ்டுக்குன்னா வேலை இருக்காது போல. சார்ஜ் இப்படி தான் வந்துருங்க பேசாம. ஓகே, மியூசிக்கா பார்க்கும்போது ஒரு புது வைபை வந்து கிரியேட் பண்ணுச்சு. சூப்பரா இருக்குடா. அடுத்து ஜிகே விஷ்ணுவோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சொல்லுவேன். ஏன்னா விஷுவலாவே இந்த படம் நல்லா இருந்துச்சு. அதே போல சிஜி ஒர்க்குமே பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த படத்துல வர ஒரு சில காமெடி சீன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதே போல கவுண்டர்ஸுமே நல்லா இருந்துச்சு. கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ. ஒரு சில ரெஃபரன்ஸ் டயலாக்லாம் வரும், அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது பிளாஸ்டா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல அது பாசிட்டிவாவும் இருக்கும், ஒரு பக்கம் பார்க்கும்போது நெகட்டிவாவும் இருக்கும். சீன்ஸா பார்க்கும்போது எனக்கு நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்துல பிடிச்சது. ஃபர்ஸ்ட் வர என்ட்ரி சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்பா பொண்ணுக்கு இடையில இருக்கிற எமோஷனல் சீனா இருக்கட்டும், அப்புறம் சூர்யாவோட என்ட்ரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்வல் சீன் ஒன்று வரும். அதுனா ஒரு பீக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்டர்வலுக்கு அப்புறம் கோர்ட்ல ஒரு சீன் வரும், அது ஆர்ஜே பாலாஜிக்காவே எழுதப்பட்ட ஒரு சீனா இருக்கும். அந்த சீனுக்கு அப்புறம் ஒரு சாங்கு, அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கும். அதுவுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஹபா ஒரு வழியா பாஸ்ட் எல்லாத்தையும் மூச்சு திணற சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நெகட்டிவ்குள்ள போகலாம். நெகட்டிவ்னு சொல்ல போனா இன்டர்வல் வரைக்குமே ஏதோ நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய நெகட்டிவ்ஸ்னா இருக்கு. நெகட்டிவ் சொல்லும் போதே ஒரு சில ஸ்பாய்லர்ஸும் இருக்கும், அதையும் பாத்துங்க. இது வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு ஃபேண்டசி மூவி. ஆனா இந்த படத்துல ரியாலிட்டியும் இருக்கும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரியாலிட்டிக்குள்ளேயும் வச்சு பார்க்க முடியல, ஃபேண்டசிக்குள்ளேயும் வச்சு பார்க்க முடியல. அதனால கடைசி வரைக்குமே நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போம். அப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இதனாலேயே இந்த படத்துக்கு கூட நம்மளால கனெக்ட் ஆகவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர கோர்ட் சீன் எல்லாமே அது ஒரு கோர்ட் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகாது. கோர்ட்டுங்கறாங்க, இஷ்டத்துக்கு பண்றாங்க. அது ரியாலிட்டியா இல்ல ஃபேண்டசியாடா? இல்ல இப்படி ஒரு கோர்ட் இருக்கிற மாதிரி நாமளாவே நினைச்சுக்கணுமா? இல்ல இது வேற ஒரு கிரகத்தில் நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. பயம் விட்டு போச்சு. கோர்ட்ல ஒரு காரை வந்து பிளாஸ்ட் பண்றாங்க, அதை வந்து யாருமே தடுக்கலையா. அவ்வளோ பேர் இருப்பாங்க, யாருமே வந்து கேட்க மாட்டாங்க, தட்டி கேட்க மாட்டாங்க. போலீஸ் என்ன இருக்கு, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஓப்பனா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது என்ன கோர்ட்டா இல்ல என்னடா அப்படிங்கிற ஃபீல் தான் கடைசி வரைக்குமே இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி சீன்ஸ் வந்து சரி பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா கோர்ட்டு சீனை வந்துட்டு ரியாலிட்டியா காமிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து ஒரு ஃபேண்டசியை கொண்டு வந்திருக்கலாம். மேபி அப்படி இருக்கும் போது நமக்கு வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். நமக்கு தான் தெரியல போல, அங்கேயே ஃபேண்டசி ஆரம்பிச்சிட்டாங்க போல. அடுத்து கருப்பசாமியா வர சூர்யா கிட்ட சத்தியம் வாங்கிடுவாங்க, உங்களோட சக்திகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. சாமி கிட்டே சக்தியை யூஸ் பண்ணக்கூடாது, சத்தியம் வாங்குறாங்க. சரி சாமி தானே சத்தியம் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் சக்தி எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா அடுத்த சீன்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, ரெஃபரன்ஸ் டயலாக் வச்சிருக்காங்க, நிறைய ரீக்ரியேஷனா பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இருந்தாலும் இந்த படத்துக்குன்னு என்ன தனித்துவம் இருக்கு? ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா இந்த படத்துல இருந்து என்ன எடுப்பாங்க? ரெஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனா ரெஃபரன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நிறைய சீன்ஸோட ரீக்ரியேஷனா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் 1-2 இடத்துல இருந்தா பரவாயில்ல, படம் முழுக்க நிறைய இருக்கு. 10ஆவதுக்கு கேமியோனா கொண்டு வந்திருக்காங்க. கேமியோனா அதர் ஸ்டேட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கிடையாது, சூர்யாவே கேமியோவா வராரு. பாரியா குடுமிய அவரு படத்துக்கு அவரே கேமியோவா வராரு. இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ரெஃபரன்ஸ் வைக்கலாம், ரீக்ரியேஷன் பண்ணலாம், கேமியோ வரலாம், ஆனா இது மட்டுமே இருக்க கூடாதுல. வேணும்னா ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கலாம், ஆனா புதுசா ஏதாவது எதிர்பார்த்து வருவாங்களே அவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. இந்த கோட்டு படத்துல எவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கும், அதே போல இந்த குட் பேட் அக்லி படத்துலயும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த வரிசையில் கருப்பு படத்துலயும் அவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்படி வேணா சொல்லிக்கலாம், அவங்களும் பண்றாங்களே அப்ப நாங்களும் பண்ணக்கூடாதா? மற்றபடி இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும், நான் வந்து தியேட்டர் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு நல்லாவே இருக்கும். அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தோட ஹீரோ மாதிரியே ஒரு ஃபீல் வருது. ஏன்னா சூர்யாவை விட ஆர்ஜே பாலாஜி தான் அதிகமான சீன்ஸ்ல வருவாரு. நான் கூட ஸ்டார்டிங்ல ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளியாயிருக்கும் கருப்பு படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம்னா சொல்ல நினைச்சேன். சரி வேணா எதுக்கு அதை சொல்லிக்கிட்டுன்னு விட்டுட்டேன். ஹீரோ வர சீன் எல்லாமே மாசா இருக்கு, நல்லா இருக்கு, அது தியேட்டர்ல பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கு. ஆனா அவருக்கான ஸ்பேஸ் வந்து அதிகமா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. இந்த அரையன் 305 கடவுள்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல வர பிரகாஷ்ராஜ் மாதிரி தான் சூர்யா இருப்பாரு, சந்தான ரோல்ல ஆர்ஜே பாலாஜி இருப்பாரு. அப்ப ஆர்ஜே பாலாஜியோட படத்துல சூர்யா வந்துட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். என்ன பண்ண போற நீ இனிமே? அடுத்து ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா,
வீக்கான வில்லன் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானோ அப்பதான் நமக்கு ஒரு பயம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லன் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருப்பான். சாமி கூட ஒரு சாதாரண மனுஷன் சண்டை போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல, ஒர்க் அவுட்டும் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட ஓகேவா போச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமா நல்லாவே இல்ல. கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? ஓகே, ஒரு சில நெகட்டிவ் இருந்தாலுமே இந்த படம் வந்துட்டு ரொம்ப மொக்கையான, ரொம்ப மோசமான, பார்க்கவே முடியாத ஒரு படம்னா சொல்ல முடியாது. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஆனா ஓடிடில எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த படத்தை வந்துட்டு பக்கா கமர்ஷியல் தியேட்டர் மெட்டீரியல் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தியேட்டர்ல பார்த்தா தான் இந்த படம் வந்து கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும். அதே சமயம் புதுசா வேணும், நல்ல ஸ்டோரி இருக்கணும், வந்து பயங்கரமா வந்து எதிர்பார்ப்பாங்களே அவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படமா கூட இருக்கலாம். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு போர்ஷன் வரும், அந்த ஒரு சீன்னால படம் ஓகேடா, ரொம்ப எதிர்பார்க்க முடியலனாலும் கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருக்குடா அப்படி நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எண்டு கிரெடிட்ஸ்னு சொல்லி ஒரு சீன் வரும். ஆக்சுவலா அந்த சீனே இல்லாம இருக்கலாம். நாங்க வந்து ஒரு கூஸ்பம்ஸான ஒரு சீனை பாத்துறேன்டா, இதோட படம் முடிஞ்சது, ஒரு வெறித்தனமா வெளில போனோம் அப்படின்னு இருந்துக்கலாம். ஆனா எண்டு கிரெடிட்ஸ் ஒன்று வச்சு அதை டோட்டல் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்படியாக கருப்பு படம் ஓரளவு நல்லபடியாவே முடிஞ்சுது. உண்மையாவே நல்லா வந்திருக்க வேண்டிய படம். செகண்ட் ஹாஃப்ல பண்ண சில விஷயங்கள்னால இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு படமா இருக்கு. ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபேமிலியா போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. கரசாமியை தான் கைவிட்டுட்டீங்க, கருப்பசாமியை விட்டுறாதீங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக.